Mathematical reasoning. Find the next number in the series. இதுக்கு முன்னாடி 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 5வது கொஸ்டின் 6 கொஸ்டின் 2 பார்ப்போம். 32, 87, 332, 1435. இதனுடைய வித்தியாசம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போனா மல்டிப்ளிகேஷன் பெருக்கி போகிற மாதிரி நம்பரு அர்த்தத்தில் இருக்குது. இப்போ நம்ம வகுத்து பார்ப்போம். அப்படின்னா 2வது முதல் நம்பர் வகுத்து பார்ப்போம். 87 இது எதனால் வகுப்படும்? 8 15. 15 வந்து 1 5 6 3 வகுப்படுது. அப்படி இந்த நம்பர் வந்து 3 வகுத்து பார்ப்போம். 2 3 6 8 ஆரம்பிச்சு 2 27 93 27 ரைட். இது 3 வகுப்படுகிறது. ரைட்டு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்பர் 32 இருக்குது. அப்புறம் இங்கே 32 29 3 கூட்டினா 32. 29 3 கூட்டிருக்குது 32. அப்போனா 3 கழித்து வர 29ஓட பெருக்கிருக்கான்னு அர்த்தம். 3 கழித்து 3 பெருக்கிருக்கு. பெருக்கினாக்க இந்த நம்பர் வருகிறது. ஏன்னா 32ல் 3 போச்சுன்னா 29. 29 × 3 87 வந்துருச்சா? ரைட். இப்போ அடுத்து இதை பார்ப்போம். இப்போ 332 87 வகுத்து பார்ப்போம். இது வந்து இது எத்தனை வகுப்படும்? 3 6 8 இது 3 வகுப்படாது. கடைசி 2 நம்பர் 32 என்னாங்க 32 4 வகுப்படும். அப்புறம் இதை 4 வகுத்து பார்ப்போம். 332 4 வகுத்து பார்ப்போம். என்னாங்க 32 மிச்சம் 1 12 முன்னாங்க 12. ரைட். என்னங்க 32 மிச்சம் 1 12 முன்னாங்க 12. அப்புறம் இது வந்து 83 வகுத்துருக்கு. 83 இது 4 பெருக்குனா 332 4 வகுத்தா 83 கிடைக்குது. 83 இங்கே என்ன எவ்வளோ கூட்டிருக்குது? வலது பக்கத்து இடது பக்கம் பார்க்குறோம். 332 4 வகுத்தா 332. இந்த 332 4 வகுத்தா 83. அந்த 83 87னாக்க 4 கூட்டிருக்கு. 83 4 87. அப்போனா இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது இங்கே கூட்டிருக்கோம். அடுத்து 4 பெருக்கி இங்கே 4 கூட்டிருக்கோம். அதாவது 4 கூட்டினா 4 கழிக்கணும். இங்கே எப்படி 3 கழித்து 3 பெருக்கிருக்கு. அப்புறம் இங்கே 4 கழித்து 4 பெருக்கணும். ஏன்னா இங்கே வகுத்தலாம் கூட்டலாம் கழித்தல், இங்கே வகுத்தலாம் பெருக்கல். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் எப்படி வருதுன்னா 4 கழித்து 4 பெருக்கிருக்கு. இப்போ 87ல் 4 போச்சுன்னா 83. 83 4 பெருக்குனாக்க 332 வருது இல்லைங்களா? அதே மாதிரி தான். அப்புறம் இது எப்படி வரும்? இது கடைசியில் 5 முடிஞ்சிருக்கு. 5 3 8 3 வகுப்படாது, 4 வகுப்படாது, 5 வகுப்படும். 5 முடிஞ்சிருக்கா 5 வகுப்படும். 1635 5 வகுத்து பார்ப்போம். முடிஞ்ச 15 மிச்சம் 1 13 25 10 35 7 35. அப்போனா இது 5 வகுப்படுது. இங்கே முன்னாடி எவ்வளோ 332. அப்போ 320 5 கூட்டினா 332 வருது. 332 அப்போனா 5 கூட்டிருக்கு. அப்போனா 5 கழித்து 5 பெருக்கணும். இங்கே இந்த நம்பர் வந்து 5 கழித்து 5 பெருக்கினா இந்த நம்பர் வருது. அப்புறம் அடுத்த நம்பர் எப்படி வரும்? 6 கழித்து 6 பெருக்கினா இந்த நம்பர் வரும் இல்லைங்களா?
செக் பண்ணி பார்ப்போமா? 1235 6 கழிச்சு பார்ப்போம். 15 நாள் வச்சு 9 2 6 1 1229. இப்போ 6 பெருக்கி பார்ப்போம். இன்ட்டு 6 54 4 மிச்சம் 5 6 12 12 கீழே மிச்சம் 1 6 36 37 7 மிச்சம் 3 6 3 9 9774. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 9774 இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் வேறு. அப்போனா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி ஒன்லி கரெக்டு. 9774. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரும் செக் பண்ணணும். அடுத்தபடியாக 6ஆவது கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீக்வென்ஸ். நிறையா நம்பர் கொடுத்துருக்கு. இதில் என்ன மெத்தட் வரும்னு பார்ப்போம். எவ்வளோ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ வித்தியாசம் வருது பார்ப்போம். 2 4 கூடு இருக்குது. இதுக்கு வித்தியாசம் அது 4 கூடு இருக்குது. இங்கே 12 6 வச்சு 6 6 12. இங்கே 6 கூடு இருக்குது. 2 4 6. இங்கே 6 6 12. இங்கே 8 கூடு இருக்குது. 12 8 20. இங்கே 20 30 10 கூடு இருக்குது. 10 கூடு இருக்குது. அப்புறம் 4 4 2 6 6 8 8 2 10 10 2 12. அப்படின்னா இங்கே வந்து 12 கூடு இருக்குது. 12 கூடு இருக்கா? ஏன்னா 30 42 10 12. அடுத்து 14 இங்கே கூடு இருக்கும். இதுக்கு 14 கூடு இருக்கும். 42 14 56 வருதா? ரைட்டு. அப்போனா 4 2 6 8 10 12. இது 14. 14க்கு அடுத்து 16. அப்புறம் இதோட 16 கூட்டினா உங்களுக்கு அடுத்த எண் கிடைக்கும். 56 16 கூட்டுங்க. 56 56ஓட 16 கூட்டினா நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். 16 கூட்டினா 72. அப்புறம் நம்மளுக்கு வந்து 72 தான் சரியான விடை. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி விவரம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 72 எங்கே இருக்குதோ அந்த விடையை போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஏ வந்து 60 64 72 70ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு 72 ஆப்ஷன் இங்கே சி. இதுதான் சரியான விடை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்று செலக்ட் பண்ணி எழுத வேண்டும். அடுத்த கொஸ்டின்.